உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எவ்வளவு salary எதிர்பார்க்கறீங்க? 30,000 ரூபாய் சார். 30,000? ஆமா சார். அவ்வளோலாம் இந்த வேலைக்கு தர மாட்டாங்க. அதிகபட்சம் போனா ஒரு 20K கொடுப்பாங்க. ப்ளீஸ், நீங்க எவ்வளவு வேலை சொன்னாலும் நான் செய்வேன். ஆனா எனக்கு salary மட்டும் 30,000 ரூபாய் வேணும் சார், ப்ளீஸ். நீங்க எதுக்கு 30,000 ரூபாய் வேணும் டிமாண்ட் பண்றீங்க? என் பொண்ணு காலில் அடிபட்டிருக்கு சார். அவளால நடக்க முடியல சார். அவ நடக்கணும்னா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மாசம் 30,000 ரூபாய் தேவைப்படுது சார். அது கிடைச்சா என் பொண்ணை நடக்க வச்சிருவேன். அதுக்குதான் இந்த சேலரியை மட்டும் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சார். உங்க நிலைமையை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக நான் கஷ்டப்பட முடியாதுல்ல. சாரி, என்னால அவ்வளோ salary தர முடியாது. நீங்க வேற கம்பெனியை பார்த்துக்கோங்க. வெற்றி கால் பண்றாரு. சொல்லுங்க தலைவரே. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன். ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஐயா கிட்ட பேசணும். அதுக்குள்ள நீங்களே அடிச்சிட்டீங்க. அத நான் பாத்துக்கிறேன். இப்ப உங்ககிட்ட வேலை கேட்டு ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருங்க. தலைவரே, அவங்க 30,000 சம்பளம் கேக்குறாங்க. அது நம்ம கம்பெனிக்கு செட் ஆகாது. அவங்க நம்ம ஆளு. 30,000 இல்ல 50,000 கொடுக்குறேன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வேலை கொடுக்குறீங்க. தலைவரே, நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்காக என் பொழப்ப நஷ்டத்துல தள்ள முடியாதுல்ல. சரி, உங்களால எவ்வளவு முடியுமோ அவளை கொடுங்க. மிச்சத்தை நான் கொடுக்கறேன். அப்புறம் என்ன, அவளுக்கு வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. தலைவர் பேச்ச தட்ட முடியுமா? அப்புறம் முக்கியமான ஒண்ணு, இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது. புரியுதா? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். அந்த லேண்ட் மேட்டரை நான் முடிச்சு தரேன். ரொம்ப சந்தோஷம் தலைவரே. சரி, அவங்களை கூப்பிட்டு உடனே வேலை கொடுங்க. ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.